ப்ளூ பிக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய 147வது பிறந்தநாள் என்று தமிழ்நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்கு மிக பெரியது. தன் வாழ்நாள் முழுவதையுமே இந்த தமிழ் சமூக மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக அவருடன் வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய முக்கிய கொள்கையில மூட நம்பிக்கையை முழுவதுமாக அழித்தொழிக்கணும். மக்கள் மூட நம்பிக்கையிலே முழங்கி கிடக்கிறாங்க. அதிலே மூட நம்பிக்கையிலே முடங்கி கிடக்கிறாங்க. அதுலேருந்து அவர்களை வெளிக்கொண்டு வரணும். அப்புறம் பெண்கள் சமையல் அறைகளே இருக்கக்கூடாது. பெண்கள் விமானம் ஓட்டணும். பெண்கள் ஆராய்ச்சியாளர் ஆகணும். பெண்கள் பெரிய பெரிய அறிவாளி ஆகணும், அறிஞர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு பேசினவர் ஐயா பெரியார் அவர்கள். சாதி இருக்கக்கூடாது. சாதி என்பது ஒரு சாக்கடை. இந்த மதவாதத்திலே ஊறி கிடக்கிறவங்களுக்கு மதம் மனிதனை மிருகமாக்கும். உன் சிந்தனையை கொண்டு யோசி, உன் அறிவை கொண்டு யோசி. எதாக இருந்தாலும் யார் சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்காத. நான் சொன்னாலும் என் கருத்தை உட்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் ஒரு கருத்தை ஏற்றுக்கலாம், இல்லை அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் அரிதான் சில பேர் மட்டும்தான் அந்த ஏற்றுக்கின கொள்கையை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த வகையில் பெரியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர் ஏற்றுக்கின அந்த சுயமரியாதை, அவர் அந்த சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு திருமணங்களையும் நடத்தி வச்சாரு. இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு பெரியாரை முழுமையாக பெரியாரை எதிரியாக காட்டுறாங்க. பெரியார் தமிழர்களுக்கானவர் இல்லை, தமிழ்நாட்டுக்கானவர் இல்லை, தமிழ் மக்களுக்கானவர் அல்ல. அவர் பெரியார் தமிழ் மக்களுக்கானவர் அல்ல, அவர் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பெரியாரை பற்றி கொச்சைப்படுத்தி பேசிட்டு வராங்க. பெரியாரை யார் எதிர்க்கணும்? யாரெல்லாம் சாதிக்கு ஆதரவாக பேசுகிறானோ அவன் எதிர்க்கணும். யாரெல்லாம் அப்படியே மத வெறிகளாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பெரியார் எதிர்க்கணும். மதவாதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிற கட்சிகளும், மதவாதத்தை மட்டுமே தூக்கி பேசுகிற சித்தாந்த உடையவங்க தான் பெரியார் எதிர்ப்பாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறோம், தமிழ் மக்கள்லாம் ஒன்று, எல்லா ஜாதியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பேசுகிறவன் பெரியாரை எப்படி எதிர்க்க முடியும்? எந்த காரணம்? ஒரு கம்பெனியில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா மேனேஜர் ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. நீங்கள் இந்த ப்ராஜெக்டை இதுக்குள்ளே முடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூட் இது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, அப்படி யாராவது மத வெறியர்கள், மத சக்திகள், அப்படியே மதத்திலே ஊறி கிடக்கிற சித்தாந்தம் உடையவர்கள் தான் அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருப்பாங்களோ என்னன்னு தெரியல. பெரியார் தமிழ்நாட்டில் ஏன்னா பெரியார் தான் ஒரு பிம்பமாக இருக்கிறாரு. யாரை பார்த்தாலும் பெரியார்ன்றாங்க. அதனால பெரியாரை முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லி இந்த பெரியார் தமிழர்களுக்கு எதிரானவர்னு பேசிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. பெரியார் என்ன தவறு செஞ்சாரு? பெரியார் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்வா நான் நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் தான் சொல்லுவோம். தாங்க தமிழ் தேசியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? அவங்க அடிக்கடிக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க நம்ம ஐயா பழனி பாபா அவர்களை கோட் பண்ணி சொல்லுவாங்க. பழனி பாபா நாங்கள் தலைவர், அவரு கூட நாங்கள் வழிகாட்டி ஏற்றுக்கிறோன்னு. அதே திரு பழனி பாபா அவர்கள் சொல்றாரு காணொலியில், இன்னும் சமூக வலைத்தளத்தில் இருக்கு, எவன் ஒருவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் எதிர்த்துட்டு அரசியல் பண்றானோ அவனை எப்பவுமே நீ ஏத்துக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பழனி பாபா அவரே பேசிக்கிறாரு. அதுக்காக பெரியாருடைய தத்துவத்தை ஏற்றுன்னு நடக்கிற திமுக, அதிமுக சரியானவர்கள் நம்ம சொல்ல வரல. ஏன்னா அவங்க சும்மா பேருக்கு பெரியாரை பிடிக்கிறாங்களே கண்டி உண்மையாகவே பெரியாருடைய சித்தாந்தத்தை அவங்க நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஏன்னா அவங்க ஜாதி உணர்வோடு தான், ஜாதியோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஜாதி பார்த்து தான் அவங்க கட்சி நடத்துறாங்க. ஜாதி பார்த்து தான் சீட்டு தராங்க. ஜாதி பார்த்து தான் அமைச்சர் ஆகிறாங்க. எல்லாமே இங்கே நடந்து கொடுங்க. அவர் என்ன பெரியார் என்ன ஆசைப்பட்டாரோ, ஜாதி இல்லா தமிழகம், இங்கே என்ன தீண்டாம கொடுமைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. 50 வருஷம் காலமாக இங்கே தீண்டாமை நடக்குது. இன்னும் அது இந்த 2025 காலகட்டத்திலையும் தீண்டாமை நடக்குது, சாதி கொலைகள், சாதிய படுகொலை நடக்குது, வன்கொடுமைகள் நடக்குது. இன்னும் மேல்பாதி கிராமத்தில் கோயிலில் உருமாட்டம்னு சொல்லிட்டு எதிர்க்கிற மனநிலை தான் இன்னும் இருக்கிறாங்க. உலகமயமாக்கிட்டோம், ஆக்ஸ்போர்டில் போயிட்டு அவருக்கு ஃபோட்டோ திறந்துன்றது இங்கே அதனால இங்கே ஒன்றும் எதுவும் ஏற்பட போகிறதில்ல. பெரியாருடைய கொள்கையை, சித்தாந்தத்தை உண்மையாக தமிழ் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சேர்த்தீங்களான்னா இல்லை. சும்மா பேருக்கு பெரியார்னு பேசுவீங்க, வீட்டில் ஜாதி பேசுவீங்க, ஆளுக்கு ஒரு ஜாதி சங்கம் வச்சு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களும் சரி, ஆளுக்கு ஒரு சாதி தங்கத்தில் போயிட்டு கலந்துப்பீங்க. சாதி தங்கம் நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவீங்க. போன மாதம் கூட யாதவர் எழுச்சி சங்கம் மாநாடுன்னு சொல்லிட்டு நடக்குது, ரெட்டியார் மாநாடுன்னு நடக்குது. அப்புறம் அமைச்சர்களே கேள்வி கேட்பாங்க, அம்மா நீ எஸ்சி தானம்மா,
நீ வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணு தானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு கொடியேற்ற விட மாட்டாங்க. பேரளவுக்கு சும்மா பேச்சளவுக்கு வந்து பெரியார் நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தண்டி முழுமையா வந்து பெரியாரை வந்து கடைபிடிக்கிறது கிடையாது.